மார்ச் 22 தவக்காலம் 5ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 3 முதல் 45 முடிய இறைவார்த்தைகள். குறுகிய வாசகம். அக்காலத்தில் லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்றிருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான், இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயுற்றதை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். பின்னர் தம் சீடரிடம், மீண்டும் யூதாவுக்கு போவோம் வாருங்கள் என்று கூறினார். இயேசு அங்கே வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைவன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமுறி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டு அழுதார். அதை கண்ட யூதர்கள், பாருங்கள், லாசர் மேல் இவருக்கு எத்தனை அன்பு என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுள் சிலர், பார்வையற்றவர்களுக்கு பார்வையளித்த இவரை சாகாமல் இருக்க செய்ய இயலவில்லையா என்று கேட்டனர். இயேசு மீண்டும் உள்ளம் குமுறியவராய் கல்லறைக்கு அருகில் சென்றார். அது ஒரு குகை. அதை ஒரு கல் மூடியிருந்தது. கல்லை அகற்றி விடுங்கள் என்றார் இயேசு. இறந்து போனவரின் சகோதரியான மார்த்தா அவரிடமிருந்து, ஆண்டவரே, 4 நாள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்றார். இயேசு அவரிடம், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். அப்போது அவர்கள் கல்லை அகற்றினார்கள். இயேசு அன்னார்ந்து பார்த்து, தந்தையே, நீர் என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். நீர் எப்போதும் என் வேண்டுதலுக்கு செவி சாய்க்கிறீர் என்பது எனக்கு தெரியும். எனினும் நீரே என்னை அனுப்பினீர் என்று சூழ்ந்து நிற்கும் இக்கூட்டம் நம்பும் பொருட்டே இப்படி சொன்னேன் என்று கூறினார். இவ்வாறு சொன்னபின் இயேசு உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்று கூப்பிட்டார். இறந்த உயிரோடு வெளியே வந்தார். அவருடைய கால்களும் கைகளும் துணியால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் துணி சுற்றப்பட்டிருந்தது. கட்டுக்களை அவிழ்த்து அவனை போக விடுங்கள் என்று இயேசு அவர்களிடம் கூறினார். மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். நீதிமன்றம் கூடியது. நீதிபதி வக்கீலிடம் கேட்டார், கூண்டில் நிற்கும் இவர் யார்? இவர்தான் கொலை குற்றம் சாட்டப்பட்டவரா? அதற்கு வக்கீல், இல்லை, இவர்தான் அந்த கொலையை தன் கண்களால் பார்த்த சாட்சி என்றார். அப்படியென்றால் கொலையாளி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் எங்கே என்று கேட்டார் நீதிபதி. அவர் ஜாமீனில் வெளியில் இருக்கிறார் என்றார் வக்கீல். கொலை செய்தவர் வெளியில் இருக்க, அதை கண்ட சாட்சி கூண்டில் நிற்கிறார். இறப்பு, அதாவது மரணம், மனிதருக்கு செய்வதும் இதுதான். இறந்தவர் தன் வாழ்விலிருந்து விடுவிக்கப்படுகிறார். ஆனால் நம்மை போன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் நம் வாழ்வை எப்பொழுது இறப்பு தழுவப் போகிறதோ என்று வருகின்ற சாவுக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறப்பு இறந்தவரை விட வாழ்பவர்களைத்தான் அதிகம் பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது. பிறந்துவிட்டோம் என்றால் இறப்பை நோக்கித்தான் வாழ்வு பயணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தவிர்க்க முடியாத உண்மை. கண்விழித்து எழுகின்ற ஒவ்வொரு நாளும் வாழ்வில் ஒரு நாளை இழந்து விட்டோம்
இறப்புக்கு ஒரு நாள் அருகாமையில் நம் வாழ்க்கையை நகர்த்திவிட்டோம் என்று பறைசாற்றுகிறது. தவக்காலத்தின் 5ஆம் ஞாயிறு. இன்றைய வாசகங்கள் இறப்பின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கின்றன. முதல் வாசகத்தில் எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக இறைவன் எவ்வாறு நம்மை அழிவிலிருந்து மீட்டு தன் ஆவியை நம்மீது பொழிந்து நம்மை வாழச் செய்கிறவர், அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து சொந்த நாட்டில் தன் சொந்த மக்களாக வாழச் செய்கிறவர் என்று வாக்குறுதி அளிக்கிறார். இந்த வாக்குறுதி எவ்வாறு நம்மில் வாழும் உண்மையாக மாறுகிறது என்பதை இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் திருத்தூதர் ரோமைய திரு அவையினருக்கு விளக்கி கூறுவதை படிக்க கேட்டோம். நாம் அனைவரும் எவ்வாறு பாவத்திற்கு அடிமையாகி சாவிலிருந்து தப்பிக்க முடியாத அடிமை நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசுவின் சிலுவை, சாவு, உயிர்ப்பு இவைகளின் வழியாக தந்தையின் பிள்ளைகளாக விடுவிக்கப்பட்டோம். தூய ஆவியாரை இயேசு வழங்கும் கொடையாக பெற்றோம். இப்போது இயேசுவுக்குள் உயிர்த்தெழுந்து சாவுக்குரிய நமது உடலில் உயிர்ப்பின் வாழ்வை, அதாவது முடிவில்லாத நிலையான வாழ்வை வாழ தகுதி பெற்றிருக்கிறோம் என்பதை விளக்கி காட்டுகிறார். இந்த 2 வாசகங்களிலும் நாம் அறிந்த ஆன்மீக உண்மையை இன்றைய நற்செய்தியில் இயேசு நிகழ்த்தி காட்டுகிறார். மரியா, மார்த்தா சகோதரிகளுக்கு லாசர் சகோதரர். இம்மூவரும் இயேசுவுக்கு நெருங்கிய நண்பர்கள். லாசர் நோய்வாய்ப்பட்டு இறந்தார். அவர் இறந்து 4 நாட்களுக்கு பின் இயேசு துக்கம் விசாரிக்க அவர்கள் வீட்டுக்கு செல்லுகிறார். அவர்கள் வாழ்ந்த சிற்றூர் பெத்தானியா. அது எருசலேமுக்கு மிக அருகில் 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருந்தது. இயேசு எருசலேமுக்கு சென்றால் அவர் கொல்லப்படக்கூடும். அவரை கொல்வதற்காக தருணம் தேடிக்கொண்டிருப்பவர்கள் அவர்களிடம் அவர் எளிதில் சிக்கிக்கொள்வார் என்று அவருடைய சீடர்கள் அவருக்கு எச்சரிக்கின்றனர். இயேசுவும் இதை நன்கு அறிந்தவர். இருப்பினும் எருசலேமுக்கு மிக அருகிலுள்ள பெத்தானியாவுக்கு லாசரின் வீட்டுக்கு செல்கிறார். லாசரை இறப்பிலிருந்து மீட்டு மீண்டும் வாழச் செய்கிறார். தன் வாழ்விலும் இதை போலவே நடக்கப் போகிறது. இறப்பில் முடியாது. தன் வாழ்வில் இறப்பு முடிவு அல்ல. இறப்பின் வழியாக முடிவில்லா உயிர்ப்பின் வாழ்வு நிகழப்போகிறது என்பதை விளக்கி காட்டவே இயேசு துணிந்து எருசலேமுக்கு அருகில் இறந்த லாசர் வீட்டுக்கு சென்றார். லாசரை உயிர்ப்பிக்கின்றார். இறப்பு நம்மை அழிக்கும் நிகழ்ச்சி அல்ல. இறப்பு ஒரு வழி. இறப்பு ஒரு திறப்பு. இறப்பில் முடிவில்லா வாழ்வுக்கு வழி திறக்கப்படுகிறது. இயேசுவை நம்பும் எவரும் லாசரை போல் இறந்தாலும் இயேசுவால் மீண்டும் வாழ்வுக்கு, இறப்பில்லாத வாழ்வுக்கு உயிர் பெறுவர் என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசு விளக்குகிறார். லாசரை கல்லறையின் கட்டுக்களிலிருந்து விடுவிக்கும் முன்பு மார்த்தாவிடம் உரையாடிய போது இதையே நமக்கு நன்கு தெளிவாக்குகிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு வாழ்கையில் என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இந்த பேருண்மையை மார்த்தாவுக்கு கூறிய இயேசு, இதை நம்புகிறாயா என்று கேட்கிறார். ஆம், இதை நம்புகிறேன் என்று மார்த்தா இயேசுவுக்கு நம்பிக்கை அறிக்கை செய்கிறார். அவர் அளித்த அந்த நம்பிக்கை அறிக்கையின் விளைவாகத்தான் இயேசு லாசரின் கல்லறைக்கு சென்று அவரை இறப்பிலிருந்து வாழ்வுக்கு உயிர்க்கச் செய்கிறார். வாழ்வு என்பது நாம் பார்த்து நமக்காக உருவாக்கி கொள்வது என்றால் அது நமது மனித வாழ்வாக சுருங்கிவிடும். மனித சாவோடு நமது வாழ்வு முடிந்துவிடும். ஆனால் இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் திருத்தூதர் விளக்கி கூறியது போல நம் மனித வாழ்வை இயேசுவின் நம்பிக்கையாளர்களாக வாழும்போது லாசரை போன்று இறப்பின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு நம் வாழ்வு விரிவடையும். இது நிலை வாழ்வாக, இயேசுவுக்குள் என்றும் சாகாத வாழ்வாக, உயிர்ப்பின் வாழ்வாக என்றென்றும் விரிவடைந்து கொண்டே இருக்கும். இயேசுவின் நம்பிக்கையாளர்கள் இந்த உலகிலும் அவரோடு உயிர்த்து வாழ்வார்கள். இந்த உலகை விட்டு பிரிந்து இறந்த பின்னும் இயேசுவில் உயிர்த்து என்றென்றும் அவரோடு நித்திய வாழ்வில் நிலைத்து வாழ்வார்கள். இவ்வாறு இயேசு மார்த்தாவை நித்திய வாழ்வின் நம்பிக்கையாளராக மாற்றினார். இயேசுவுக்கும் மார்த்தாவுக்கும் இடையே நடந்த உரையாடல், அதாவது யோவான் 11ஆம் அதிகாரம் 21 முதல் 27 வரை வசனங்களை படிக்கும்போது
நம் வாழ்வில் இயேசு யாராக இருக்கிறார், யாராக இருக்க விரும்புகிறார் என்பதை கவனிப்போம். குறிப்பாக 24ஆம் வசனத்தில் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று இயேசு மார்த்தாவுக்கு கூறுகிறார். பொதுவாக பிறக்கிறோம், பிறந்து வாழ்ந்து, வாழ்ந்து இறந்து, இறந்து உயிர்ப்பது என்ற வரிசையில்தான் நமது வாழ்க்கை நகர்கிறது. இந்த வரிசைதான் மனிதரின் இயல்பான வாழ்க்கை முறை அமைப்பு. ஆனால் இயேசுவின் வார்த்தைகள் இந்த வாழ்க்கை நிகழ்வுகளின் வரிசையை மாற்றிச் சொல்லுகின்றன. வாழ்வும் உயிர்த்தெழுதலும் நானே என்று கூறியிருந்தால் அது நம்மில் இயல்பாக நடைபெறுவது போல, அதாவது பிறந்து வாழ்ந்து இறந்து உயிர்த்தெழுவது என்பதற்கு பொருத்தமாக இருக்கும். ஆனால் இயேசு உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று மாற்றி கூறுகிறார். அதாவது முதலில் உயிர்ப்பு, அதன் தொடர்ச்சியாக வாழ்வு என்கிறார். இயேசுவுக்குள் வந்தவர்களுக்கு, இயேசுவின் நம்பிக்கையாளர்களுக்கு வாழ்வு என்பதே உயிர்ப்பின் வாழ்வு என்று இயேசு சுட்டிக்காட்டுகிறார். திருமுழுக்கில், அதாவது ஞானஸ்தானத்தில் இயேசுவுக்குள் மூழ்கி இறந்து உயிர்த்து நமது வாழ்வை உயிர்ப்பின் நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மில் நடப்பது, நாம் வாழ்வது உயிர்த்த இயேசுவின் வாழ்வு. நாம் பிறந்து இறப்பை நோக்கி நடப்பவர்கள் அல்ல, மாறாக பிறந்து இயேசுவில் உயிர்த்து அவரோடு என்றென்றும் வாழ்கிறவர்கள். புனித பவுல் திருத்தூதர் கலாத்திய அவைக்கு எழுதிய மடல் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் பறைசாற்றுவது போல, நம்மில் வாழ்வது நாம் அல்ல, நம்மில் வாழ்வது கிறிஸ்து. அந்த கிறிஸ்து இறந்து உயிர்த்தவர். உயிர்த்தவர் இனி இறக்க மாட்டார். இறப்பே இல்லாத உயிர்த்த இயேசுதான் நம்மில் வாழ்கிறார். எனவேதான் மார்த்தாவுக்கு இயேசு உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார், என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்ற பேருண்மையை விளக்குகிறார். ஆக இன்றைய நற்செய்தி நம்மிடம் கேட்கும் கேள்வி இதுதான்: நாம் பிறந்து சாவை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறோமா, அல்லது திருமுழுக்கில் இயேசுவில் இறந்து உயிர்த்து உயிர்ப்பின் ஆற்றலை, இறப்பையும் கடந்து வாழும் உயிர்ப்பின் ஆற்றலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நமது வாழ்வை உயிர்ப்பின் ஆற்றலை கொண்டும் வாழ்வோம். அடுத்த ஞாயிறு புனித வாரத்தை ஆரம்பிக்கிறோம். இயேசுவோடு சேர்ந்து நமது அன்றாட சிலுவையை சுமந்து அவரோடு இறந்து அவரில் உயிர்ப்போம். நம்மை உயிர்த்தெழச் செய்பவரும் நமக்கு வாழ்வு தந்து நம்மை வாழச் செய்கிறவரும் அவரே. அவருடைய உயிர்ப்பின் மக்கள் நாம். வாழ்வது நாம் அல்ல, நம்மில் உயிர்த்த இயேசு வாழ்கிறார்.